ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் ஹோம் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் அப்பம். வாங்க அப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அப்பம் செய்கிறதுக்கு முதல்ல ஒரு பாகு ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு சர்க்கரை பாகு தேவையில்லை, வெல்லம் கரைஞ்சிருந்தால் போதும். ஒரு கப் வெல்லத்துக்கு அரை கப் தண்ணி ஊற்றி நான் வந்து நல்லா லேசாக சூடு பண்ணவே இது பாருங்க டைல்யூட் ஆயிடுச்சு. இந்த இதை வந்து நல்லா கல் மண் இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணி இந்த கரைசலை எடுத்து வச்சுக்கலாம், இந்த வெள்ளை கரைசலை. இப்போ வந்து நான் பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு அதை வந்து தண்ணி வடிச்சிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு 1/4 கப்பு தேங்காயும் சேர்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 3 ஏலக்காய் சேர்த்து நல்லா கொரகொரப்பாக அரைச்சிட்டு இதுக்கு நம்ம பழம் சேர்த்துக்கலாம். நான் மீடியம் சைஸ் பழம் 1 அல்லது சின்னதாக இருந்தால் 2 சேர்த்திக்கலாம். நான் 2 பூம்பழம் சேர்த்திருக்கேன். அதையும் அரைச்சிட்டு தண்ணி தேவைப்பட்டால் நம்ம வந்து தண்ணி ஊற்றாமல் இந்த வெள்ளை கரைசலையை ஊற்றி நல்லா அரைச்சி ஃபைனாக நல்லா நைஸாக அரைச்சிடணுங்க. அரைச்சி ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. இப்போ வந்து இது இந்த பதத்தில் இருக்கிறது வந்து இன்னும் டைல்யூட் பண்ணணும். ஏன்னா இந்த தோசை மாவு பதத்துக்கு இருந்தால் தான் அப்போ வந்து நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வெள்ளைப்பாகையை சேர்த்து நல்லா வந்து தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்தாச்சு பாருங்கள். தேவைப்பட்டால் மீதி இருந்தாலும் நீங்கள் விட்டுருங்க, இந்த அளவு கரெக்டாக இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் ஊற்றி இது பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். இப்போ ஒரு வானிலை அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் இந்த அப்பத்தை இந்த மாவை ஊற்றணும். ஊற்றும்போது என்ன பண்ணணுன்னா எடுத்ததும் மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, கரைஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் நேரம் ஆனணும். அதே அப்படியே எண்ணெயை கொஞ்சம் தெளிச்சு விட்டிங்கன்னா அது இப்படி பாருங்கள் புஷ்ஷுன்னு உப்பி வரும். இந்த மாதிரி இதில் அடியில் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டோம்னா 2 பக்கம் வேக விட்டு எடுத்தால் ரொம்ப சூப்பரான அப்பம் ரெடிங்க. இது வந்து கார்த்திகை தீபத்துக்கு மட்டும் நம்ம செய்யணும்னு இல்லைங்க, ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, ரொம்ப டேஸ்டியானதுன்னு கூட. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இதே மாதிரி இன்னும் 2-3 அப்பமும் சுட்டு காமிக்கிறேன். மாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் அந்த எண்ணெய் மட்டும் மேலே அப்படியே தெளித்து விட்டோம்னா நல்ல இப்படி உப்பி வரும். அடியிலையும் நல்லா கொஞ்சம் செவந்து வரும்போது நம்ம திருப்பிட்டு 2 பக்கமும் செவக்க விட்டு எடுத்தோம்னா ரொம்ப கருக்கிடக்கூடாது, ரொம்ப செவக்க விட்டுறக்கூடாது. இப்படி இந்த லேசாக செவந்தாவே போதும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், மழை காலம், கொஞ்சம் எல்லாமே நல்லா சேஃபாக இருங்க. சளி பிடிக்காமல் பார்த்துக்குங்க. சளி பிடிச்சாலும் ஹோம் ரெமெடி பண்ணிவிட்டு அப்புறம் டாக்டர்கிட்ட போங்க. கட்டாயம் குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல சுடு தண்ணி குடிங்க. அதே மாதிரி கஷாயம் வச்சு குடிங்க. ரொம்ப சேஃபாக இருங்க. இந்த கார்த்திகை தீபத்தை ரொம்ப நல்லா கொண்டாடுங்க. பாருங்கள், சுவையான டேஸ்டியான அப்பம் ரெடி. தேங்க்யூ.